السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: الحاج والعمار وفد الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியதாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் உலகம் முழுவதிலும் இருந்து இவ்வருட ஹஜ்ஜின் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் புனித காபாவை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற, பயணம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹுக்காக ஹஜ்ஜி செய்யட்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலியுறுத்துவார். அந்த ஆயத்தில் தொடரில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். ஒருவேளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு சென்று வருவதற்குண்டான பொருளாதார வசதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வேறு வேறு காரணங்களுக்காக பிற்படுத்துவாரேயானால், ஹஜ்ஜை முடிக்காமல் இருப்பாரேயானால், அவரை குறித்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை வமன் கஃபர, அவர் மறுத்தால், காஃபிரானால் என்பதை போல அவர் ஹஜ்ஜை செய்யாமல் மறுத்தால் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக மக்கள் அனைவர்களிடமிருந்து தேவையற்றவனாக இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க ஹஜ்ஜி செஞ்சுதான் ஆகணும், நீங்க தொழுதுதான் ஆகணும், நீங்க வணக்கம் புரிஞ்சுதான் ஆகணும், நீங்க செஞ்சாதான் அல்லாஹ் நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், அல்லாஹ் உயர்வா இருப்பான்
என்கிற எந்த தேவையும் மற்றவர். தேவை உங்களுக்கு. ஹஜ்ஜை செய்வது உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலவுக்காக. இபாதத்து செய்வது, தொழுவது, நோன்பு நோற்பது உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலவுக்காக, உங்களுடைய மறுமையின் வெற்றிக்காக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது தவறு என்று சுட்டி காட்டுவதை தாண்டி அவன் பயன்படுத்துகிற வார்த்தை பயங்கரமானது. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். யாராவது ஹஜ்ஜை புறக்கணிப்பாரேயானால் அல்லாஹ் அவரிடமிருந்து எந்த தேவையும் மற்றவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். ஆனா நாம் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும், நம்முடைய கண் அசைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. நாம் எப்போதும் அல்லாஹ்வுடைய தேவை உள்ளவர்கள். அல்லாஹ் நம் நாட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், நமக்குண்டான வாய்ப்புகளை தர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளில், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் நாம் மிகச் சரியானவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல். ஹஜ்ஜுக்கு யாராவது நிய்யத்து செய்து விட்டால், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், வசதி வாய்ப்புகள் வந்து விட்டால், ஃபல்யதஅஜ்ஜல், அவர் அவருடைய ஹஜ்ஜை விரைவாக செய்து கொள்ளட்டும். மார்க்கம் தடுக்காத எந்த காரணத்துக்காக வேண்டி, மார்க்கம் என்ன தடை சொல்கிறது? பொருளாதார ரீதியா அவருக்கு பண வசதி இல்ல, வேணாம், பிரச்சனை இல்ல, ஹஜ்ஜு கடமை இல்ல, ஹஜ்ஜு கடமை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, போர் சூழல்கள் இருக்கு, அல்லாஹ் பாதுகாத்தான். போன வாரம் ஜும்மால தான் அறிவிச்சோம், நீங்க எல்லாம் துவா செஞ்சீங்க, இந்த வாரம் ஜும்மால நிம்மதியா அல்லாஹ் உட்கார வச்சுட்டான். அவ்வளவுதான். யாரோ ஒரு சில நல்லவர்களுடைய துவா அல்லாஹ் எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். போர் சூழல் இருக்கு, நாம் இருக்கிற நாட்டிலிருந்து நம்மளால சவுதிக்கு போக முடியாது, பிளைட் போகல, கேன்சல் ஆயிடுச்சு, இப்படி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, பரவாயில்ல, ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் இல்ல, பிளைட்ல போற அளவுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல, வசதி இல்ல, பரவாயில்ல. இந்த காரணத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஹஜ்ஜை தடுக்காது. எனக்கு 4 பொம்பளை புள்ள, 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன், நான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை முடிச்சுட்டா இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணும். இது மார்க்கம் சொல்லி தராத தடை, நாமளா உருவாக்கி கொண்ட தடை. பொம்பளை பிள்ளை இருந்தா ஹஜ்ஜு செய்யக்கூடாது, கல்யாணம்லாம் முடிச்சு கொடுத்துதான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறது நாம ஏற்படுத்தி கொண்ட தடை. இது மார்க்கம் சொன்ன தடை அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு இருந்தால் ஃபல்யதஅஜ்ஜல், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஹஜ்ஜை முடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு கத் யம்ரதுல் மரீத. அதுக்கு பிறகு நீங்க வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க, அடுத்த வருஷம் அப்படின்னு விட்டுட்டீங்க என்றால் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் நோயாளியாக ஆகக்கூடும். உங்களால பிரயாணமே செய்ய முடியாத அளவுக்கு உண்டான நோய் உங்களை வந்து தொடலாம். அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம். இப்ப நீங்க நல்லா இருந்திருப்பீங்க, ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு இருந்துச்சு, பண வசதி எல்லாம் இருந்துச்சு, ஆனா வம்படியா ஹஜ்ஜு செய்யாம விட்டுட்டீங்க. அடுத்த வருஷம் இதே பொருளாதார வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது. தேவைகள் அதிகரிக்கலாம், குறுக்கிடலாம். தேவையில்லாத மனுஷன் யார் இருக்கா? எவ்வளவு வசதி படைத்தவனாக, எவ்வளவு உயர்தரவனா இருந்தாலும் சரி, தேவை இல்லாம இல்ல. ஒரு தேவை முடியுது, அடுத்த தேவை ரெடியா இருக்கு. ஒரு தேவை முடியுது, சரி இது முடிச்ச உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், அடுத்து வந்துடும். சாதாரணமா யோசிங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு இப்பெல்லாம் 4 பிள்ளை 5 பிள்ளை எங்க இருக்கு? ஒரு பிள்ளைதான் இருக்கு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போலாம் அப்படின்னு ஏத்து வைக்கிறான்னு வச்சுக்குவோம். ஹஜ்ஜி அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எல்லாம் முன்னாடி நிற்கும். அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். கடனை வச்சுட்டுலாம் ஹஜ்ஜுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது நிற்கும். அது முடிகிற நேரத்துல பிள்ளைக்கு பேரனோ பேத்தியோ ரெடி ஆயிடும். அப்புறம் அந்த செலவு இருக்கும். அப்புறம் பேர பிள்ளைய வளர்க்கிற செலவு இருக்கும். அப்புறம் அவனை ஸ்கூல் சேர்க்கிற செலவு இருக்கும். ஹாஜா, தேவைகள் வந்து கொண்டே இருக்கும், இடையில் வந்து கொண்டே இருக்கும், தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால எப்ப உங்களுக்கு தடைகள் இல்லாத நேரம் வருகிறதோ அப்போது உடனடியாக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. ஹஜ்ஜு, உம்ரா இதுவெல்லாம் நாமளா நினைச்சாலும் போக முடியாது. எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, போக முடியாது. ஒருத்தர் பணமே இருக்காது, ரொம்ப சிரமப்பட்டவரா இருப்பாரு, அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவார். அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜை நாடுவான். வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களில்
குறிப்பிட்டவர்களைத்தான் தன்னுடைய அருளுக்காக தேர்ந்தெடுக்கிறான். ரஹ்மத்துன்னு சொன்னா ஹஜ்ஜே உம்ரான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை காண்பதற்காக, அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலங்களை காண்பதற்காக அல்லாஹ் தான் யாரை விரும்புகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவன் செலக்ட் பண்றது. ஹாஜும் உம்ராவும், உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ் செலக்ட் பண்ணி அழைத்து செல்லக்கூடியவர்கள், அழைத்து கூப்பிட்டு கொண்டு செல்லக்கூடியவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மினாவில் இருந்தோம். அப்போது யமனில் இருந்து ஒரு கூட்டம் வந்திருந்தது. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார்கள், ஃபதாக்கல் உம்மஹாத்து வல் ஆபா அக்பிர்னா ஃபி ஃபலாயிலில் ஹஜ். யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுடைய சிறப்புகள் பற்றி, ஹஜ் செய்யறதுனால என்ன சிறப்பு, ஏன் செய்யணும் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று மினாவில் வைத்து யமனில் இருந்து வந்த ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், பலா ஐயு ரஜுலின் ஹரஜ மின் மன்சிலிஹி ஹாஜ்ஜன் அவ் முக்தமிரன் ஃபகுல்லமா ரஃபஅ கதமன் வ வலஅ கதமன் தனாஃபுரத்தி துனூபு மின் பதனிஹி கமா யதனாஃபருல் வரகு மினஷ் ஷஜர். ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக, அவர் காலை உயர்த்துகிற, காலை வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய உடலில் இருந்து பாவங்கள் உதிர ஆரம்பித்து விடும், மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல. அவர் எடுத்து வைக்கிற, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹாஜும் உம்ராவுக்காக செல்லக்கூடிய முஹத்தமிரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். ஃபைதா வரதல் மதீனா சாஃபஹனி பிஸ்ஸலாம் சாஃபஹ்துஹுல் மலாயிகா பிஸ்ஸலாம். மதீனாவுக்கு வந்து என்னை சந்தித்து, என் கபரை சந்தித்து, மன்சாரனி மன்சார கபரி ஜாரனி பில் ஹயா, யார் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்தார்களோ அவர்கள் என்னை உயிருடன் ஜியாரத்து செய்தவர்களை போல என்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் சொன்னார், மதீனாவுக்கு வந்து யார் என்னை சந்திப்பார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வார்கள், அவர்களிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில காலங்களாக, கொஞ்ச நாளாக சிலவர்களுக்கு, சில ஹாஜிகளுக்கு கூட இந்த நல்ல பாக்கியம் கிடைக்காமலே போகுது. ஏன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அறிவு ஜாஸ்தி ஆயிப்போச்சு. அறிவு பெருகிறதுனுடைய விளைவு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஹஜ்ஜின்னா என்ன, ஹஜ்ஜின்னா 5 நாள் கடமை, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு, அப்புறம் இதுக்கு 40 நாள் போகணும், 5 நாள் போதும். சரிப்பா, அவ்வளவு தூரம் போயிட்டு மதீனாவுக்கு போகாம ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னாதான் ஹஜ்ஜு கூடுமா? அப்படி இல்ல, எந்த இமாமும் சொல்லல, யாருமே சொல்லி கொடுக்கல. அப்ப ஹஜ்ஜு செஞ்சுட்டு அப்படியே திரும்பினா தப்பு இல்லையா? திரும்பினா தப்பே இல்ல. சில கூட்டம் பாவம் நவுதுபில்லாஹ் இந்த நசீப் இல்லாமலேயே திரும்பிட்டு இருக்கு. மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் என்னை வந்து சந்தித்தார்களோ அவர்கள், என்னுடைய கபரை சந்திப்பவர்கள் என்னையே சந்தித்தவர்களை போல. ஆசை இல்லையா? சில டைம் ஊருக்கு போறோம், சென்னையில இருந்து கிளம்பிடுறோம். சென்னையில இருந்து கிளம்பி மெயின் இப்ப மதுரைன்னு வச்சுக்கீங்க, திருச்சின்னு வச்சுக்கீங்க, மதுரைக்கு போயிட்டோம். மதுரை வரைக்கும் போயிட்டோம், பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகாம இருந்தா நல்லாவா இருக்கும் நினைக்கிறோமா இல்லையா? பிறந்த ஊரு, கிராமம் பக்கத்துல இருக்கு, சிட்டி வரைக்கும் வந்துட்டோம், பக்கத்துல போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அருகில் இருக்கிறாங்க, பார்க்காம திரும்பணும்னு எவனுக்காவது ஒரு நல்லவனுக்கு சிந்தனை வருமா? சில கெட்டவர்களுக்கு அப்படி சிந்தனை வருது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்தில் உட்படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எங்கென்னலாமோ சொல்லி குழப்பி எதெல்லாம் நல்லமல்களோ அவ்வளவையும் கெடுக்கிறதுக்கே சில கூட்டங்கள் தெரியுது. அந்த அடிப்படையே சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்போ 5 நாள் பேக்கிங், 7 நாள் பேக்கிங், இப்போ ஒரு பேக்கிங் இருக்கு, 14 நாள் பேக்கிங். போய் ஹஜ்ஜ முடிப்பாங்க, மதீனாவுக்கு போவாங்க, மதீனால 3 நாள் இருப்பாங்க, வருவாங்க, அதாச்சும் பரவாயில்ல. சில பேக்கிங் இன்னும் குறைஞ்சிச்சு, 5 நாள் பேக்கிங், 7 நாள் பேக்கிங். 1 நாள் போறதுக்கு, 1 நாள் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, 5 நாள் ஹஜ்ஜுக்கு முடிஞ்சு போச்சு. 7 நாள்ல ஹஜ்ஜு முடிஞ்சிருது. மதீனாவுடைய நசீபே கிடைக்காத நசீபு கெட்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள் இருந்து பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு வந்து என்னை முசாஃபஹா செய்தால், எனக்கு சலாம் சொன்னால் மலக்குமார்கள் அவரிடத்தில் சலாம் சொல்வார்கள். ஃபைதா வகஃபு பி அரஃபாத்தின் வ வஜ்ஜத்தில் அஸ்வாத்து பில் ஹாஜாத்தி பாஹல்லாஹு பிஹிம் மலாயிகா சபஅ சமாவாத்தின். அரஃபாவுடைய நாளில் அரஃபாவில் குவிந்து அரஃபாவின் தன்னுடைய தேவைகளுக்காக ஹாஜிகள் எல்லாம் சப்தமிடுகிற போது ஸல்லல்லாஹு சொல்கிற வார்த்தை அது, வ வஜ்ஜத்தில் அஸ்வாத்து,
சப்தங்கள் உயர்கிற போது சும்மா அங்கேயும் போய் நின்று வெறுமனே யாருக்கும் பக்கத்துல உள்ளவனு கூட கேட்காம துவா செய்யறதல்ல, சப்தமிட்டு துவா செய்யறது. யாரு கேட்டாலும் பரவாயில்ல, யாரும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தயார் இல்லாங்க. அவங்கவுங்க யா நப்சி அவங்கவுங்க தேவைய அவங்கவுங்க கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது. லஜ்ஜத்தில் அஸ்வாத்து பில் ஹாஜாத்தி, தன்னுடைய தேவைகளை சப்தமிட்டு அரஃபாவில் கேட்கிற போது அல்லாஹ் பிஹி மலாயிகத்து சபா சமாவாத்தி, 7 வானங்களுடைய மலக்குமார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழைக்கிறான். வயக்கூலு யா மலாயிகத்தி வ சுக்கானு சமாவாத்தி அமா தரவுன இலா இபாதி அத்தௌனி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர் ஷுக்ஸன் வ குபரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபாவில் ஹாஜிகள் தங்கி இருக்கிற நேரத்தில் 7 வானங்களில் இருக்கிற எல்லா மலக்குமார்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய மலக்குமார்களே, இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள். இவர்கள் எல்லாம் அத்தௌனி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக தூரமான இடங்களிலிருந்து, மிக கஷ்டமான இடங்களிலிருந்து, ஷுக்ஸன் குபரா, தலைவிரி கோலமாக புழுதி படர்ந்தவர்களாக இங்கே என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். கத அன்ஃபக்குல் அம்வால, அல்லாஹ் அதையும் சொல்கிறார், இவர்கள் பல லட்சங்களை பல பணங்காசுகளை செலவழித்து வந்திருக்கிறார்கள். ஒத்தகிபுல் அபுதான், மிக கடுமையான உள்ளத்து கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்கள், உடல் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இவர்களுடைய இந்த நல்ல அமல்களை கொண்டு இவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அத்துணை பாவங்களையும் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அரஃபாவில் ஒரு ஹாஜி நிற்கிற போது அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்கிற வார்த்தை, இவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் இவர்களுடைய இந்த நல்ல காரியங்களை கொண்டு அவர்களுடைய பாவங்களை நான் மாற்றுவேன். வல உஹ்ரிஜன்னஹும் மினத் துனூபி கயௌமின் வலதத்துஹும் உம்மஹாத்துஹும், இவர்களுடைய தாய் இவர்களை பிரசவித்த போது எப்படி இவர்கள் பாவமற்ற குழந்தைகளாக இருந்தார்களோ அதுபோல அரஃபாவில் இருந்து இவர்களை நான் பாவமற்ற குழந்தைகளாக திரும்ப செய்வேன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. ஃபைதா ரமூ அல் ஜிமார, பிறகு அரஃபா முஸ்தலிஃபாவை முடித்து ஜிமாரு கல்ல ஷைத்தானுக்கு கல்லிருந்து, வஹலக்குர் ருஊஸ, தலைமுடியை களைந்து, வஸாரு அல் பைத்த, பைத்துல்லாவுக்கு வந்து ஜியாரத்தை தவாஃப் ஜியாராவையும் முடித்தால், நாதா முனாதின் மை மின் புத்தனானில் அர்ஷ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரிசை சுமக்கிற மலக்குமார்களை சொல்ல சொல்கிறான். ஹாஜிகளை பார்த்து, இர்ஜிஉ மக்ஃபூரன் லக்கும் வஸ்தஅனஃபு அல் அமல், நீங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புங்கள், இனி உங்களுடைய அமல்களை புதிதாக துவங்குங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு நன்மாராயம் சொல்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ் என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல. பல தடவை நம்ம ஹஜ்ஜிக்கு போனவங்க அனுபவிச்சிருக்கோம். அது எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடியே கொடுத்தாலும் நீங்க போனாலும் சரி, ஹஜ்ஜில் உள்ள சிரமங்களும் ஹஜ்ஜில் உள்ள கஷ்டங்களும் கஷ்டம்தான். அந்த சிரமத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். உடல் ரீதியான அந்த கஷ்டங்களை, அந்த சிரமங்களை எந்த ஹாஜும் தப்பிக்க முடியாது. அந்த சிரமங்களை அனுபவிக்கணும். அந்த சிரமங்களுக்கு உண்டான பலன் சாதாரண பலன் அல்ல. எவ்வளவு சிரமங்கள் இருக்குமோ அவ்வளவு பலனும் அதிகம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அத்துணை சிரமங்களுக்கு பகரமாக அல்லாஹ் தருகிற மிக உன்னதமான பலன், அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக, அன்று பிறந்த பாலகனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஹாஜியை திருப்புவது. மக்காவுக்கு என்று, காபாவுக்கு என்று தனிச்சிறப்பு. ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, காபாவை பார்ப்பதே ஒரு இபாதத்துன்னு சொன்னாங்கல்ல. அது முதல் முறை மட்டுமல்ல, நீங்க 10 தடவை போனாலும் சரி, 100 முறை போனாலும் சரி, 100வது தடவை காபாவை பார்க்கும் போது கூட புதிதாக காணுகிற அந்த எண்ணமும் அந்த மதிப்பும் மரியாதையும், அதை பார்த்தவுடன் கண்களில் இருந்து வருகிற கண்ணீரும் அடக்க முடியாது. யார் இன்று வரை காபாவை பார்க்கலையோ நிச்சயமாக அவங்களுடைய கனவு எப்படியாவது மூத்தா போறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிடணும், உம்ராவுக்கு போயிடணும், காபாவை பார்த்துடணும் என்கிற ஆசையோடு இருப்பாங்க. அந்த ஆசை தவிர்க்க முடியாதது. யார் ஒரு தடவை அதை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களோ அவங்களால இருக்க முடியாது. அடுத்து எப்ப போவோம், அடுத்து எப்ப போவோம், அடுத்து இப்ப இந்த காபாவுக்கு அங்க என்ன இருக்கு? டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதா? அதாவது பெரிய இசையமைப்பாளர் வந்து இசை கச்சேரி நடத்துறாரா? கேலி கொண்டாட்டங்கள் இருக்காங்க. அங்க என்ன இருக்கு? காபாவை பார்க்கணும், தவாஃப் செய்யணும், அதான் இருக்கு. அதுல ஏன் அவ்வளவு ஆசை? தொழுகையில இல்லாத ஆசை, நோம்புல இல்லாத ஆசை,
அந்த மக்காவுல அந்த காபாவுல அதை பார்க்கறதுல அதுக்கு என்ன அவ்வளவு ஆசை. அதுதான் அந்த காபாவுடைய வசீகரத்தன்மை. யாரெல்லாம் வர்றாங்களோ அதை தன் பக்கம் வசீகரிக்கிறது. எப்படி வசீகரிக்கிறதுனா, ஒரு தடவை அதை பார்த்துட்டா மறுபடியும் பார்க்கணும் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை சிரமப்பட்டு பார்த்திருப்போம், கஷ்டப்பட்டு போயிருப்போம், ரொம்ப நாள் பணம் காசுகள் சேர்த்து வச்சு எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு சிரமப்பட்டு போயிருப்போம். போயிட்டு வந்துட்டா அடுத்த தடவை சரி அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு, உம்ரா முடிஞ்சிருச்சு, இனி குடும்ப விஷயத்தை பார்க்கலாம் அதை பார்க்கலாம்னா இருப்பு கொள்ளாது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து எப்படியாவது இன்னொரு உம்ராக்கு போகணும், இன்னொரு ஹஜ்ஜுக்கு போகணும் என்கிற ஆசையை தூண்டக்கூடிய காபா. அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிற காபா. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒரு ஹாஜி யாருக்காக வேண்டியெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ. அதனாலதான் நாம எத்தனை ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாலும் சரி, இந்த வருடம் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு அப்படின்னா அவருடைய கரம் பற்றி அவர்த்தை முசாஃபகா செய்து அவர்கிட்ட நம்முடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ததுக்கு என்ன காரணம்னா, இவங்க அங்க போய் யா அல்லாஹ் யாரெல்லாம் இடத்துல எதற்காக வேண்டியெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அதெல்லாம் நீ ஹலாலாக்கி கொடு, அதை நீ ஆஜத்தை நிறைவேற்று அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும். அந்த வார்த்தைக்குள்ள நாம இருப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு, நம்முடைய கடன் தொல்லைகள் அகன்று போவதற்கு, நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் நிறைவேறுவதற்கு, நமக்கு குழந்தையின்மை என்கிற சிரமங்கள் நீங்குவதற்கு, பிள்ளையை வச்சுட்டு மாப்பிள்ளை அமையல என்கிற கஷ்டங்கள் நீங்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஹாஜினுடைய கரம் பிடித்து, ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய கரம் பிடித்து என்னுடைய ஹலாலான ஹஜ்ஜத்துக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்கிற ஒற்றை வார்த்தை நம்முடைய அத்துணை கஷ்டங்களையும் போக்கும்னு சொன்னா அது எவ்வளவு உயர்தரமான செயல். அதனாலதான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது ஒன்னும் பிதஅத் கிடையாது, இதையே ஆரம்பிச்சுவாங்க. இப்படிலாம் ரசூலுல்லாஹ் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டா போனாங்க, இப்படிலாம் செய்யணும்னு எந்த ஆயத்துல இருக்கு, எந்த ஹதீஸ்? அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தஅதன்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் உம்ரா. உம்ராவுக்கு போறதுக்காக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, நான் மட்டும் உம்ராவுக்கு போறேன். உம்ராவுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டேன். ஏன்னா வேற ஏதாவது போர் அவசியமான வேலைகள் அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் ரசூலுல்லாஹ் விட்டு அனுமதி கேட்டேன். யார் ரசூலுல்லாஹ், நான் உம்ராவுக்கு போறேன்னு சொன்னேன். ஃபஅதினலி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க, உம்ராவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, வகால லா தன்சானி யா அஹி மின் துஆயிக். எந்த நபியினுடைய பிரார்த்தனை, எந்த நபியினுடைய துஆ எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போறேன்னு சொல்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரா, உன்னுடைய துஆவில் நீ காபாவுக்கு போய் மக்காவுக்கு போய் எங்கெங்கெல்லாம் கால் பதிச்சு துஆ செய்வாயோ அங்கெல்லாம் என்ன நீ மறந்துடாத, எனக்காக நீ துஆ செய். என்ன நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் தனக்காக துஆ செய்ய கேட்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் ஏமாத்துறோம், பாவமற்றவர்களா? நம்மளை பத்தி நமக்கு தெரியுமில்ல. ஒவ்வொரு செகண்டும் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய கரம் பிடித்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய சிரமங்களுக்காக அவர்களுக்கு துஆ செய்ய கேட்பது. அதே போலத்தான் ஒரு ஹாஜ் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், உம்ராவுக்கு செல்கிறேன் என்கிற விஷயத்தை ஏலான் செய்யறது, அறிவிப்பு செய்யறது, நான் போறேங்கிறது தெரிவிப்பது. இந்த தெரிவிப்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிமுறையில் தான் நாம, ஏன்னா ஹுக்கூக்குல்லாவை விட ஹுக்கூக்குல் இபாத் முக்கியம் சொல்லுவாங்க. அதனாலதான் முன்னாடி எல்லாம் பழக்கங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் மாறி போச்சு. விருந்து கொடுப்பாங்க, ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னா அது சிரமம் என்றால் செய்யக்கூடாது, கஷ்டம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா விருந்து கொடுக்கறதே எதுக்கு அப்படின்னா, எவ்வளவு பேர்ட்ட பேசாம இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும். குடும்பத்திலே பல பேர்ட்ட ஹஜ்ஜிக்கு போறேன்ன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஏன் பேசல, அவன் கூட என்ன சண்டை, எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. நாம ஒரு புனிதமான காரியத்துக்கு போறோம், நம்முடைய ஹஜ்ஜி கபூல் ஆகணும், நம்முடைய ஹஜ்ஜில எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நாம யார்கிட்ட என்ன கஷ்டம் கொடுத்திருக்கிறோமோ, நம்மால் யார் சிரமப்பட்டு இருக்கிறாங்களோ, நாம யாருக்கு சிரமம் கொடுத்திருக்கிறோமோ அவங்களுடைய துஆவோடு போனாதான் அந்த ஹஜ்ஜி பிரயோஜனமான ஹஜ்ஜி. இங்க எல்லாத்தையும் கடன், நம்ம திடீர்னு ஹஜ்ஜிக்கு போயிட்டோம், இங்க ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, 14 நாள் அவரை காணோம்னு வச்சுக்குவோம், கொடுத்தவன் பாடு இந்த பாடு இருக்கும்.
என்ன நினைப்பான், ஐயோ திடீர்னு காணா போயிட்டாரு, குடும்பத்தோட போயிட்டாரா, குடும்பத்தோட ஹஜ்ஜுக்கு போனா இன்னும் சொத்தம், எங்கேயோ போயிட்டாரு, என்னமோ ஆயிடுச்சு, திரும்ப வருமா வராதா? அப்ப முதல்ல என்ன செய்யணும், கடன் வாங்கியிருந்தா கடன் வாங்கினவன்ட்ட நான் இப்படி போறேன், திரும்ப வந்துருவேன், வந்து உனக்கு அடைச்சிருவேன், அவன் நிம்மதியா முதல்ல நமக்கு அனுமதி கொடுக்கணும், போயிட்டு வா, நீ தைரியமா சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த அந்த விஷயங்களை எல்லாம் யார்கிட்டயும் பேசாம இருப்போம். இந்த ஹுக்கூக்குல் இபாத் ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம டைம் ஏதாவது நான் உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க, ஹஜ்ஜிக்கு போறேன், என்னுடைய ஹஜ்ஜி கபூலுக்காக துவா செய்யுங்க. நம்முடைய ஹஜ்ஜில எவ்வளவு தவறுகள் இருக்கலாம், எவ்வளவு சிரமங்கள் இருக்கலாம். நாம் அங்க போய் ஹஜ்ஜி செய்கிற அந்த பாக்கியத்தை விட எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வுக்கு கேட்கிற துஆ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கலாம். அதனால நாம ஹஜ்ஜிக்கு போறதுக்காக யாரோ ஒருவர் இங்கிருந்து நமக்காக நம்முடைய ஹஜ்ஜை நிறைவேறணுங்கிறதுக்காக, நம்முடைய ஹஜ்ஜினுடைய சிரமங்கள் குறையணுங்கிறதுக்காக இங்கிருந்து அவர்கள் துஆ செய்வதும், ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜி அங்கிருந்து நமக்காக துஆ செய்வதும், இந்த இரண்டரை ஒருவர் சகோதரராக நாம் அவங்களுக்காக, அவங்க நமக்காக செய்கிற இந்த துஆவுடைய பரிவர்த்தனை தான் ஏலான், அறிவிப்பு. ஹஜ்ஜிக்கு போறேன் என்கிற அறிவிப்புக்குண்டான காரணம் மற்றவர்களுடைய துஆ எனக்கு வேணும். என்னுடைய ஹஜ்ஜில் ஏற்படுகிற, பிரயாணத்தில் ஏற்படுகிற எல்லா சிரமங்களும் எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற நிலைகள். இந்த நிலைகளோடு அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து இன்று ஜும்மாவுக்கு பிறகு 5 மணியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஹஜ் கமிட்டி மூலமாக புறப்படவிருக்கிறது. அதை தொடர்ந்து ஹாஜிகள் புறப்பட்டு கொண்டே இருக்க போகிறார்கள். யாருக்கெல்லாம் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் இருக்குமோ அத்துணையும், எப்படிப்பட்ட ஹாஜியா இருந்தாலும் சரி, தயவு செய்து ஹஜ்ஜிக்கு போற யாராக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவரை பழைய கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதை தூக்கிடுங்க. அவர் ஹாஜி, அவர் மோசமானவர், அவர் வட்டி வாங்கினவரு, அவரை அப்படி செஞ்சவரு, இப்படி செஞ்சவர், எப்படி செஞ்சவரா வேணா இருக்கட்டும், ஒருவேளை அவருடைய ஹஜ் மக்பூலான ஹஜ்ஜா இருந்தா அவர் திரும்பி வரும்போது அன்று பிறந்த பாலகனாக வரப்போறாரு. நாம அதே பாவச்சுமையோடு இங்க நின்று வரவேற்க போறோம். இப்ப நாம சிறந்தவரா, அவர் சிறந்தவரா? அதனால யார் என்பதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. எப்படிப்பட்டவர் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஹஜ்ஜிக்கு போறாரா, அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு இருக்கிறது, அல்லாஹ் அவரை தன்னுடைய அருளுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது புரியணும். புரிஞ்சு அந்த ஹாஜி இடத்தில் முசாஃபா செய்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளுக்காக அவர்களுக்கு துஆ செய்ய கேட்கணும். அவர்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ, அவர்கள் அங்க போய் செய்கிற எல்லா துஆக்களிலும் நாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமக்கு பங்கு கிடைக்கும், நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அதற்கு ஹாஜிகளை வழி அனுப்புவது, ஹாஜிகளிடத்தில் முசாஃபா செய்வது, ஹாஜிகளிடத்தில் துஆ செய்ய கேட்பது காரணமாக அமையும். ஒவ்வொரு ஹாஜும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய நண்பர்களை முடிந்தவரை சந்தித்து அவர்களிடத்தில் ஏதாவது மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கோரி, தன்னுடைய தவறுக்காக, தன்னுடைய தவறு நிகழ்ந்திருக்குமே ஆனால் என்ன மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில சன்னிதானத்தில் போய் கால் வைக்கும் போது எந்த தவறும் இல்லாதவர்களாக கால் வைக்கிற பாக்கியம் அந்த ஹாஜிக்கு கிடைக்கும். எனவே ஹஜ்ஜிக்கு செல்கிற ஹாஜிகளும் பிறரிடத்தில் முசாஃபா செய்து தன்னுடைய ஹஜ்ஜிக்காக துஆ செய்ய கேளுங்கள். மற்றவர்களும் ஹாஜிகளிடத்தில் முசாஃபா செய்து நமக்காக துஆ செய்ய கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகம் அனைத்திலிருந்தும் செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜ மக்பூலாக ஏற்றுக்கொள்வானாக, ஹஜ்ஜ மப்ரூராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அங்கு ஹாஜிகளுக்கு ஏற்படுகிற எல்லாவித கஷ்டங்களில் இருந்து, சிரமங்களில் இருந்து அல்லாஹ் எல்லா ஹாஜிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்புரிவானாக. குறிப்பாக அதிகமான வெப்பத்திலிருந்து ஹாஜிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிம்மதியான ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. ஹாஜிகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்காக துஆ செய்கிறார்களோ அங்கெல்லாம் சமுதாயத்துக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக துஆ செய்கிற ஞாபகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு தருவானாக. அவர்களுடைய துஆக்களில் நமக்கும் அல்லாஹ் பங்களிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.